மாறன் சீரியலில் இன்றைக்கி ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். வீரா கிட்ட மாறனை ஏற்றுக்க சொல்லி வள்ளி வந்து கெஞ்சுறாங்க. அந்த சமயத்தில் வந்து வீரா முடியவே முடியாது, என் அண்ணனுக்காக வந்து நான் மாறனை வந்து ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவன் எந்த தப்பும் செய்யாதவன்னு அந்த உண்மையை போட்டு உடைக்க முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன், லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து வீராவும் சரி எல்லோரும் மண்டபத்தில் வந்து மணமேடையில் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த சமயம் கரெக்டாக வந்து பாண்டியனோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ணங்க எல்லோரும் வந்துடுறாங்க. வந்து சீர் தட்டில் வந்து காசு பணம் கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு வந்து சந்தோஷமாக டான்ஸ் ஆடுறாங்க. அதை பார்த்தோன்னா மாறனும் வந்து கீழே மாலையோடு வந்து கீழே இறங்கி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. மாப்பிள்ளை வீட்டில் வந்து செம கோவத்தில் இருக்காங்க. என்ன இது, இந்த மாதிரி இவங்களெல்லாம் யார் உள்ளே விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இவங்களெல்லாம் உள்ளே விட்டது அப்படின்னு கேட்க ஆரம்பித்தோன்னே வீரா வந்து சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து என் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுங்க, எனக்கும் அண்ணன் மாதிரி தான். அவங்க சந்தோஷமாக அவங்க தங்கச்சி கல்யாணத்தில் ஆடுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னோடனே, சும்மா நிறுத்துமா, வந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு இல்லாமல் அவங்க ஏன் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இங்கே சபையிலன்னு ஒரு மரியாதைன்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க, அவங்களும் என்னோட சொந்தம் தான் தெரியும்ல அப்படின்னோடனே, அவங்களும் நீங்கள் உங்கள் குடும்பமும் ஒன்றா அப்படின்னு வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து கேட்க ஆரம்பித்தோன்னா, ஆமாம் ஒன்று தான், இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து என் அண்ணனுங்க சமம், அவங்க ஆடுங்க, இவங்க பேச்செல்லாம் கேட்க வேணாம் அப்படின்னு வீர அதிரடியாக பேசினோன்னா கண்மணி கொஞ்சம் பேசாமல் இருன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, இந்த மாதிரி சபையில் வந்து இப்பயே இப்படி சொன்னீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து வந்தாங்கன்னா நீங்கள் வந்து மரியாதை கொடுக்க மாட்டீங்க அப்படி தானே அப்படின்னு பேசினோன்னா இந்த அரவிந்த் கடுப்பாகிறாங்க. என்ன இவ கொஞ்சம் கூட மாமனார் மாமியாருங்கிற மரியாதை இல்லாமல் இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்கா, ஆரம்பத்தில் முதல்ல தாலி கட்டட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு இவ்வளோ உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மாறன் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அவங்க அப்படி தான், நீங்கள் ஒன்றும் பெருசாக கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் ஐயா வந்து மன்னிப்பு கேட்டுட்டு வந்து எல்லாரையும் உட்கார வைக்கிறாங்க. ஐயா நீங்கள் எதுக்கு உட்கார வைக்கிறீங்க, பாண்டியனோட சிறப்பாக அவர் இருந்திருந்தால் கூட இவ்வளோ நல்லா செஞ்சுருக்க மாட்டான், நீங்கள் கல்யாணத்தை அவ்வளோ நல்லா நடத்துகிறீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்கார வச்சுறாங்க. அந்த சமயத்தில் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்து வந்திருக்காப்புல இன்னொருத்தர் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தனியாக வந்து மாறன் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கிறத பார்த்தோன்னே வீரா வந்துடுறாங்க. வந்துட்டு ஆமாம் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு, நீ பண்ணுறதெல்லாம் யாராவது மாப்பிள்ளை வீட்டில் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறப்ப, அதான் வந்தாச்சு இல்லை பாரு, சந்தனம்லாம் நம்ம 2 பேருக்கும் வச்சாச்சு, மாப்பிள்ளையாக மாறியாச்சு, ஐ மீன் மாப்பிள்ளை தோழனா மாறியாச்சு, இனிமேல் வந்து இந்த கல்யாணத்தை வந்து தாலி கூட ரெடியாக இருக்குது, நீ ஊன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன் இந்த கல்யாணத்தை நிறுத்துகிறேன், மற்றபடி நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை, உன்னை வந்து மற்ற அவங்க சொல்கிற மாதிரிலாம் வந்து நான் சொல்ல மாட்டேன், நீ ஆட்டோ ஓட்ட போகலாம், ட்ரெயின் ஓட்ட போகலாம், எது வேணால் போகலாம், நான் பின்னாடியே வந்து உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வீரா வந்து கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எந்த நம்பிக்கையில் பேசிகிட்டு இருக்க, நான் தான் சொன்னேன்ல உன் மேலே எனக்கு ஆசையே இல்லை, என் அண்ணனை நீ விட்டுட்டு போனேன்ல அந்த இடத்துல, அதை எந்த ஜென்மத்திலையும் நான் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன் மறக்கவும் மாட்டேன், அதனால் வந்து நீ தேவையில்லாத ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காத, அவ்வளோதான் சொல்லிட்டேன், இதான் கடைசியாக உன்கிட்ட பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க. மாறன் வந்து மனசில் நினைக்கிறாங்க, வீரா நான் எந்த தப்புமே செய்யலை, அதை நீ வந்து நான் சொல்லவும் முடியாது, என் அண்ணனை விட்டு கொடுக்கவும் முடியாது, கூடி சீக்கிரம் நீயே மனசு மாறுவ, அதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து மாறன் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு வள்ளி வந்து யோசிச்சுட்டு இருப்ப கரெக்டாக வந்து மாறன் தம்பி வந்துடுறாப்புல. வந்தோடனே வந்து ஆமாம் மாறன் லவ் பண்ணலான்னு வள்ளி வந்து அந்த வீரா விஷயத்த சொல்லலான்னு வர்றப்ப வந்து அவன் அந்த பொண்ணெல்லாம் மறந்துட்டான், இப்போ இன்னொரு பொண்ணை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், யார் அப்படின்னு சொல்கிறப்ப வீரான்னு சொல்ல வராங்க. வேண்டாம் எதுக்கு கல்யாணத்தை குழப்பத்தை விட்டுட்டு, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. வள்ளி வந்து யோசிச்சுட்டு இதை வந்து நம்ம வீரா கிட்ட பேசுகிறது தான் சரி, மாறன் வந்து நம்ப முடியாது, அவன் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருந்து ஏமாறதுக்கு முன்னாடி வீரா கிட்ட பேசலன்னு அப்புறம் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீரா நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன், சொல்லுங்கள் வள்ளிமா அப்படின்னப்ப, மாறன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான்ல, அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா, அது நீ தானே அப்படின்னோடனே வீரா வந்து கண்ணில் வந்து பதட்டப்படுறாங்க. இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சமாளிக்க பார்க்குறாங்க. எனக்கு தெரியுமா, அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வளர்த்தேம்மா, அவன் ரொம்ப தங்கமானவன், அவன் வந்து சின்னதாக வந்து யாருக்கும் தீங்கு நினைக்கணும்னு கூட நினைக்காம அவ்வளோ பெரிய அவனை சுற்றி உள்ளவங்க நல்லா பார்த்துப்பான், அதெல்லாம் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொன்னோன்னே, நீ தயவு செஞ்சு அவனை ஏற்றுக்கமா, ஏம்மா இந்த சூழ்நிலையில் இந்த நிமிஷத்தில் இப்படிலாம் பேசுகிறீங்களே, இது நியாயமா, நாளை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அப்படிங்கிறப்ப, இல்லை வீரா இப்போயும் டைம் இருக்குது, நீ வந்து மனசு மாறினா மட்டும் போகிறோம், உனக்கும் அவனை பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், அவன் கெட்டவன் நீ நினைக்கிறியா அப்படி, இல்லைம்மா நான் ரொம்ப நல்லவன் தான், அவங்ககிட்ட நிறைய நல்ல குணம் இருக்குது, அப்படி இருந்தாலும் என் அண்ணனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து விட்டுட்டு போனதை வந்து எந்த ஜென்மத்திலையும் என்னால் மன்னிக்க முடியாது, ஏற்றுக்க முடியாத, நீங்கள் அவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிவிட்டு அவனை வந்து என்னோடய வாழ்க்கையை எப்படி நான் ஏற்றுக்க முடியும், நான் அவன்கிட்டையும் சொல்லிட்டேன் உங்ககிட்டையும் அதான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வந்து நீங்கள் இதோட விட்டுருங்க அப்படின்னு சொன்னப்போ, ஆஹா இதுதான் காரணமாக, தப்பே செய்யாதவாம்மா, மற்றவங்களுக்காக சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறான், அது வந்து உனக்கு காலப்போக்கில் உனக்கு புரிய வரும் அப்படின்னு வள்ளி வந்து பேசுகிறாங்க. ஏம்மா இந்த விஷயத்தை என்கிட்ட இதுக்கப்புறம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா போயிடுறாங்க.
எனக்கு 2 மகன்களுமே முக்கியம். ஒருத்தன் தப்பு பண்ணவன், இன்னொருத்தன் தப்பு பண்ணதை ஏற்றுக்கிட்டவன். இப்போ வந்து இதை சொன்னால் தான் வந்து வீரா வந்து ஏற்றுப்பான்ங்கிற சூழ்நிலையில் இப்போ நான் யாரை விட்டு கொடுக்குறதுன்னு தெரியலையே அப்படின்னு குழப்பத்தில் வள்ளி வந்து போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ராகவன் வந்து கரெக்டாக தேவையான காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சபையில் வந்து தனியாக ரூமில் வச்சு கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே இப்போ தான் பெரிய மனுஷன் தான் அப்படின்னு பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது.